Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நவாய்த்தி படை வச்சு ஒரு சூப்பரான நான்வெஜ் குழம்பு ரெசிபி தான். கண்டிப்பா சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இது மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க. So first சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். ஆயில் போர் பண்ணிட்டு இந்த நவாய்த்தி படையை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆச்சு அப்படினா உங்களுக்கு கசப்பாயிடும். சோ சீக்கிரமாவே எடுத்துருங்க. அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் கருவேப்பிலை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டன் மசாலா கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டுத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்சு எடுத்த பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே ரெசிபியை மட்டன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இது நல்லா ஒன்று கலந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நவாய்த்தி படை, அதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வரையும் மட்டும்தான் இந்த குழம்பை நீங்கள் வேக வைக்கணும். ஏன்னா இந்த வடை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது தண்ணியில் நல்லா ஊறிடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி குழம்புல கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இது தண்ணி இழுக்காமல் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு குழம்பு ஸ்டேஜில் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சூடான சாப்பாட்டில் நான் இன்றைக்கி ஷாமி செஞ்சுருக்கேன், கறிவடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கறிவடையோட இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரம்ஜான் நோம்பு வச்சு சமைச்சதால் உப்பு காரத்தை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் குட்டீஸ் கிட்டே கேட்கும்போது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாய் வீட்டு ஸ்பெஷல் ரெசிபிஸை கற்றுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய். चल मोमो कैसा है?